ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோத்துக்கான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஹேர் கேர் அண்ட் பியூட்டி கேர் டிப்ஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் ஹேருக்கு எந்த வித ப்ராடக்ட்டும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்லேயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கருவேப்பிலை பொடியும் அதிகமாக சேர்த்துப்பாங்க. இதனால் ஹேர் ஃபாலும் அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருந்தது, ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்தது. இந்தளவுக்கு வறுப்பட்டதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். தீஞ்சிடக்கூடாது. ஒரு வேளை தீஞ்சிட்டா பவுடர் கசப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயில் நான் ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அது தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கருக்கிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை நம்ம தினமும் சாப்பிட்டு வர ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தும் அதிகமாகும். ஹேருக்கு நம்ம என்ன தான் வெளியேருந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கேர் பண்ணாலும் நம்ம இன்டேக்காக என்ன எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி கருவேப்பிலை சத்தான உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வர நம்ம ஹேர் ஃபால் ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.